ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் பார்த்திபன். வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இப்போது தமிழ்நாட்டில் மருத்துவம் படிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதிலிருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு டவுட் வந்துருக்குது. அதாவது செல்ஃப் ஃபைனான்ஸு பிடிஎஸ்க்கு எவ்வளோ செலவாகும், அதே போல் கவர்மெண்ட் காலேஜ் பிடிஎஸ்க்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு ஒரு சிலர் டவுட் கேட்டிருந்தாங்க. பார்ட் 1 வீடியோவை பார்த்தவங்க. அதே போல் 7.5% ஸ்டூடெண்ட்ஸ் ஒருவேளை அவங்க செல்ஃப் ஃபைனான்ஸில் சீட் அலாட் ஆகிருந்தது அப்படின்னா அதுக்கு எவ்வளோ செலவாகும், ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த டவுட்டை தெளிவுபடுத்துறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா பார்ட் 2 வீடியோவை போஸ்ட் பண்ணுறோம். இந்த பார்ட் 2 வீடியோவை ஆல்ரெடி பார்ட் 1 பார்த்தவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும், பார்ட் 1 பார்த்து டவுட் வந்தவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் பார்ட் 1 பார்க்கல அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தமிழ்நாட்டில் மருத்துவம் படிக்க என்ன செலவாகும் வித் ப்ரூஃப் அப்படின்னு சொல்கிறது 2023 தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலீஸ் பண்ண ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லேருந்து நம்ம எடுத்து ஒரு டீட்டெயில்டு வீடியோவாக நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆஸ் யூஸ்வல் நீட் 2024 ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆன டேட்லேருந்து டில் த அட்மிஷன் வரைக்கும் ஸ்டேட் கவுன்சிலிங்கில் மினிமம் 3 ரவுண்டிலிருந்து 5 ரவுண்டு வரைக்கும் கவுன்சிலிங் இருக்கலாம். ஆல் இண்டியா கோட்டாவில் மினிமம் 3 ரவுண்டிலிருந்து 5 ரவுண்ட்ஸ் வரைக்கும் கவுன்சிலிங் ரவுண்ட்ஸ் இருக்கலாம். இது எல்லாத்துலேயும் உங்களுடைய மார்க்கின் அடிப்படையில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குதோ எல்லாத்துலேயும் கலந்துட்டு நீங்கள் டே 1 போய் காலேஜில் ஜாயின் பண்ணுற வரைக்கும், அது மட்டும் இல்லாமல் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான கவுன்சிலிங் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிற அப்டேட்டை கொடுத்துட்டு, ஒருவேளை ரீஃபண்ட் ஆகலை அப்படின்னா அதுக்கு அடுத்தது நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் நம்ம ஒரு பெய்டு சர்வீஸில் ஒரு சிங்கிள் பேக்கேஜாக நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் எனக்கு 1 or 2 டவுட்ஸ் மட்டும் இருக்குது, அதை மட்டும் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கு நம்ம பெய்டு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க எனக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை பெற்றுக்கொள்ளலாம். நீட் 2024 நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன், எனக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர் தேவைப்படுது அப்படின்றவங்களும் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க வாங்கி உங்களுடைய மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஏதாவது ஒரு காலேஜில் உங்களுக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடச்சிருச்சு அப்படின்னா அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 18,073 ரூபாய் மட்டுமே. 18,073 rupees ஒன்லி. ஓகேங்களா? இந்த 18,073 ரூபாயில் என்னவெல்லாம் அடக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூஷன் ஃபீஸ் 6,000 rupees, ஸ்பெஷல் ஃபீஸ் 2,000 rupees இன்க்ளூடிங் மெடிக்கல் எக்ஸாம், காசு அண்ட் டெபாசிட் 1,000 rupees, லைப்ரரி ஃபீஸ் நீங்கள் காலேஜில் இருக்கிற லைப்ரரியை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ஃபீஸ் 1,000 rupees, யூஸ் பண்ணாலும் பண்ணலினாலும் 1,000 rupees. யூனிவர்சிட்டி ஃபீஸ் இது 7,473 rupees. இது யூனிவர்சிட்டினா எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு. அதே போல் எல்ஐசி உங்களுக்கு இன்சூரன்ஸ் போடுறாங்க, அதுக்கான குரூப் இன்சூரன்ஸ் 300 rupees பர் இயருக்கு. ரெட் கிராஸுக்கு 100 rupees. மிஸ்சலேனியஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 rupees. ஃப்ளாக் டேக்கு 100 rupees. அப்போ டோட்டலாக நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 36 அரசு மருத்துவக் கல்லூரியில் ஏதாவது ஒரு கல்லூரியில் நீங்கள் சேர விருப்பம், உங்களுக்கு அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா பர் இயருக்கு நீங்கள் செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவு? 18,073 ரூபாய். அதுவே உங்களுக்கு கவர்மெண்ட் பிடிஎஸ்ஸில் உங்களுக்கு ஒரு சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா அதற்கு நீங்கள் செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவுனா 16,073 ரூபாய். 16,073 rupees ஒன்லி. இதில் என்னவெல்லாம் அடக்கம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த 16,073 ரூபாயில் டியூஷன் ஃபீஸ் 4,000 rupees, ஸ்பெஷல் ஃபீஸ் 2,000 rupees, அதே மாதிரி தான். எம்பிபிஎஸ்க்கு எப்படியோ அதே தான்.
காசு அண்ட் டெபாசிட் 1000 rupees, லைப்ரரி ஃபீஸ் 1000 rupees, யூனிவர்சிட்டி ஃபீஸ் 7473 rupees. அப்போ டிஃப்ரென்ஸ் எங்கேன்னா எம்பிபிஎஸ்சில் டியூஷன் ஃபீஸ் 6000, பிடிஎஸ்சில் டியூஷன் ஃபீஸ் 2000. அதனால தான் இந்த டிஃப்ரென்ஸ். இங்கே 16073 பிடிஎஸ்க்கு, எம்பிபிஎஸ்க்கு 18073 ரூபாய். அப்போது டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 2000 rupees. ஓகேங்களா? சரி. எல்ஐசி குரூப் இன்சூரன்ஸுக்கு 300 rupees, ரெட் கிராஸுக்கு 100 rupees, மிஸ்சலினியஸ் ஃபீஸுக்கு 100 rupees, ஃப்ளாக் டேக்கு 100 rupees. இதுவே உங்களுக்கு 37ஆவதா இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னையில் உங்களுக்கு சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா பர் இயருக்கு 1 lakh rupees டியூஷன் ஃபீஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஆண்டிற்கு 1 லட்சம் ரூபாய். அதுவே நீங்கள் வந்து வார்டு கோட்டாவில் போகிறீங்க, இஎஸ்ஐசி வார்டு கோட்டாவில் போகிறீங்க, ஐபி வார்டில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான டியூஷன் ஃபீஸ் எவ்வளவு? 24,000 ரூபாய். ஓகேங்களா? இதுக்கு வந்து உங்களுக்கு அந்த ஐபி வார்டு ரேங்க் லிஸ்ட்டில் உங்களுடைய பெயர் இருக்க வேண்டும். ஓகேங்களா? சரி. இப்போ இது வந்து கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் அண்டு கவர்மெண்ட் பிடிஎஸ்ஸுக்கான காலேஜ் ஃபீஸ் மட்டுமே. இதில் உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படின்னா அது வந்து மினிமம் ஒரு 8,000 to 9,000 பர் மந்த் வரலாம். அது நீங்கள் ஃபுட்டை எடுத்துக்கிறத பொறுத்து. ஸ்பெஷல் மீல்ஸ் எல்லாம் சாப்பிட்றீங்க, ஸ்பெஷல் மீல்ஸ் அப்படின்னா நான்வெஜ் ஏதாவது அதிகமாக எடுத்துக்கிறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஃபீஸில் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? மினிமம் வந்து ஒரு 8,000 அந்த ரேஞ்ச் வச்சுக்கோங்க. 7,000 to 8,000. அதுக்கு மேலே நீங்கள் சாப்பிட்றத பொறுத்து. ஓகேங்களா? சரி. இது வந்து எம்பிபிஎஸ் அண்டு பிடிஎஸ்ஸுக்கான 92.5% கேண்டிடேட்டுக்கான டியூஷன் ஃபீஸ் அண்டு மெஸ் பில் சொல்லிட்டேன். இதுவே நீங்கள் 7.5%ல் நீங்கள் சீட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான டியூஷன் ஃபீஸ் 0. ஓகேங்களா? எதுவும் கட்ட தேவையில்லை, எல்லாம் கவர்மெண்ட்டே கட்டிடும். மெஸ் பில் 0. ஏன்னா இந்த தகவல்கள் எல்லாம் இப்போது ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிற, ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிற கவர்மெண்ட் எம்பிபிஎஸ்லேயும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லேயும் கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் அண்ட் கவர்மெண்ட் பிடிஎஸ் படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண டேட்டாவை வச்சு சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னை அதுக்கான டியூஷன் ஃபீஸு. அதே போல் பிடிஎஸ் கவர்மெண்ட் பிடிஎஸ்ஸுக்கான டியூஷன் ஃபீஸ் 7.5க்கு டியூஷன் ஃபீஸும் இல்லை, மெஸ் பில்லும் கிடையாது. அது போக உங்களுக்கு புக்ஸும் வந்து கவர்மெண்ட்டே கொடுத்துரும். யாருக்கு? 7.5%க்கு. சரி. அடுத்தது இதை பற்றி நம்ம போன வீடியோலையும் பார்த்தோம். இப்போதைக்கு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க. இதை பற்றின இன்னொரு பிடிஎஃப் இருக்குது, அது எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். ஒவ்வொரு காலேஜினுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா அதுக்கான டியூஷன் ஃபீஸ். ஓகேங்களா? ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க. இதை பற்றி எண்ட் ஆஃப் த வீடியோவில் கவர்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜுக்கு என்ன ஃபீஸ், கவர்மெண்ட் அதாவது செல்ஃப் ஃபைனான்ஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், என்ஆர்ஐக்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், என்ஆர்ஐ லேப்ஸுக்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லிடுறேன். ஓகேங்களா? சரி. இப்போ இது வந்து சொல்லியாச்சு. இப்போது செல்ஃப் ஃபைனான்ஸில் உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்ஸில் வந்து உங்களுக்கு ஓசி நீங்கள் எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் காலேஜில் அலாட் ஆச்சுன்னா ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி இவங்களுக்கு எல்லாத்துக்குமே 18,073 ரூபாய். அதுவே கவர்மெண்ட் எம்பிபிஎஸ்சில் உங்களுக்கு அலாட் ஆகி நீங்கள் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரியாக இருந்தால் 12,073 ரூபாய். கவர்மெண்ட் பிடிஎஸ்சில் ஓசி கேட்டகரியாவோ பிசி, பிசிஎம், எம்பிசி கேட்டகரியாவோ இருந்தாலோ உங்களுக்கான டியூஷன் ஃபீஸு 16,073 ரூபாய். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரியாக இருந்து உங்களுக்கு கவர்மெண்ட் பிடிஎஸ்சில் சீட் அலாட் ஆச்சுன்னா 12,073 ரூபாய். அதுவே உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் ஆர் பிடிஎஸ் நீங்கள் வந்து பிடபிள்யூடி கேட்டகரியாக இருக்கிறீங்க அப்படின்னா ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கேட்டகரியை இந்த கம்யூனிட்டியில் பிடபிள்யூடி கேட்டகரியாக இருக்கிறீங்க அப்படின்னா ஆஸ் பர் த ஜிஓ நம்பர் 30 உங்களுக்கான டியூஷன் ஃபீஸு 12,073 ரூபாய்.
ஓகேங்களா? சரி, இது எம்பிபிஎஸ்ஸாக இருந்தாலும் 12,073 ரூபா தான், பிடிஎஸ்ஸாக இருந்தாலும் 12,073 ரூபாய் தான். அடுத்தது உங்களுக்கு அலாட்மெண்ட் ஃபார் செல்ஃப் ஃபைனான்சிங் எம்பிபிஎஸ் காலேஜ்லேயோ செல்ஃப் ஃபைனான்ஸ் பிடிஎஸ் காலேஜ்லேயோ உங்களுக்கு சீட்டு கிடச்சிருந்தால் அது வந்து ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி கேட்டகரிக்கு டோட்டல் ஃபீ ஃபிக்ஸ்டு பை த கமிட்டி ஆன் ஃபிக்ஸேஷன் ஆஃப் ஃபீ. ஓகே, அது வந்து உங்களுக்கு இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துட்றேன். ஓகேங்களா? சரி, இதுவே ஆண்டு வருமானம் ஷெட்யூல்டு காஸ்ட் கன்வெர்டட் கிறிஸ்டியானிட்டி ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு கீழே இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸில் ரிலாக்ஸேஷன் உண்டு. அந்த ஜீவோவை எடுத்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிச்சிட்றேன். ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு டியூஷன் ஃபீஸில் எக்ஸம்ஷன் உண்டு, அதாவது ஸ்காலர்ஷிப் உண்டு. ஓகேங்களா? சரி, இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த பிடிஎஃபை நான் பார்ட் 1 வீடியோலேயே சொல்லியிருப்பேன். இது 2023 தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலீஸ் பண்ண ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இதுவே 2024 உங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம சேனலில் இமீடியட்டாக அப்டேட் பண்ணிடுவோம். டிஎன் மெடிக்கலினுடைய அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து அதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிடலாம். அது வரைக்கும் இதுதான் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். பிஎஸ்ஜியில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி கோயம்புத்தூர் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 4.5 லேக்ஸு, அதுவே நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிறீங்கன்னா 13.5 லேக்ஸ், என்ஆர்ஐ கோட்டாவில் 24.5 லேக்ஸ், என்ஆர்ஐ லேப்ஸில் 21.5 லேக்ஸ். இது வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண டியூஷன் ஃபீஸ் மட்டுமே. அது போக உங்களுக்கு கல்லூரியில் வந்து இதை தவிர இதர செலவினங்கள் அப்படின்ட்டு உங்களுக்கு மிசலேனியஸ் பில் அப்படின்னு தனியாக ஒன்று கொடுப்பாங்க. அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் கல்லூரியில் தெளிவாக விசாரிச்சுக்குங்க. இல்லைன்னா வெயிட் பண்ணுங்கள். 2024 நம்ம கேண்டிடேட்ஸ் யாராவது அட்மிஷன் போட்டாங்கன்னா அங்கேருந்து நம்மளுக்கு என்ன தகவல் கிடைக்குதோ அதை நம்ம இமிடியேட்டாக போஸ்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? சரி, ஸ்ரீ மூகாம்பிகாயில் கவர்மெண்ட் கோட்டா 4.5 லேக்ஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 13.5 லேக்ஸ், என்ஆர்ஐ கோட்டாவுக்கு 24.5 லேக்ஸ், என்ஆர்ஐ லேப்ஸுக்கு 21.5 லேக்ஸ். இது எல்லாமே டியூஷன் ஃபீஸ் மட்டுமே. இதில் வந்து ஹாஸ்டல் ஃபீஸோ மெஸ் பில்லோ இன்க்ளூட் பண்ணவில்லை. இது கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஒவ்வொரு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜுக்குமான கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ். ஓகேங்களா? இது போக கல்லூரியில், அதாவது கல்லூரியில் வந்து தனியாக இதர செலவினங்களில் உங்களுக்கு பில் இருக்கும். அதை பற்றி நீங்கள் தெளிவாக கல்லூரியில் கேட்டுக்குங்க. இல்லை நம்மளுக்கு வேறு ஏதாவது தகவல் கிடைச்சிது அப்படின்னா அதை நான் உங்களுக்கு இமீடியட்டாக அப்டேட் பண்ணிடுறேன். அடுத்தது கற்பக விநாயகாவில் உங்களுக்கு மதுராந்தகம் 4.35 லேக்ஸ் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா 13.5 லேக்ஸ், என்ஆர்ஐ பார்த்தீங்கன்னா 24.5 லேக்ஸ், கற்பக விநாயகாவில் என்ஆர்ஐ லேப்ஸுக்கு 21.5 லேக்ஸ். தாகூர் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 4.35 லேக்ஸு, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 13.5, என்ஆர்ஐக்கு 24.5, என்ஆர்ஐ லேப்ஸுக்கு 21.5. தனலட்சுமி சீனிவாசனுக்கு கவர்மெண்ட் கோட்டா 4.5 லேக்ஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டா 13.5 லேக்ஸ், என்ஆர்ஐக்கு 24.5 லேக்ஸ், என்ஆர்ஐ லேப்ஸுக்கு 21.5 லேக்ஸ். வேலம்மாள் மதுரையில் 4.4 லேக்ஸ் கவர்மெண்ட் கோட்டாக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 13.5 லேக்ஸ், என்ஆர்ஐ கோட்டாக்கு 24.5 லேக்ஸ், என்ஆர்ஐ லேப்ஸுக்கு 21.5 லேக்ஸ். அன்னபூர்ணாக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா 4.35 லேக்ஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டா 13.5 லேக்ஸ், என்ஆர்ஐ கோட்டாக்கு 24.5 லேக்ஸ், என்ஆர்ஐ லேப்ஸுக்கு 21.5 லேக்ஸ். ஸ்ரீ முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா 4.35 லேக்ஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டா 13.5 லேக்ஸ், என்ஆர்ஐக்கு வந்து 24.5 லேக்ஸ், என்ஆர்ஐ லேப்ஸுக்கு 21.5 லேக்ஸ். அடுத்தது திருச்சி எஸ்ஆர்எம்மில் கவர்மெண்ட் கோட்டா 4.5 லேக்ஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டா 13.5 லேக்ஸ், 24.5 லேக்ஸ், என்ஆர்ஐ கோட்டாக்கு, என்ஆர்ஐ லேப்ஸுக்கு 21.5 லேக்ஸ். கற்பகம் ஃபேக்கல்ட்டிஸ்க்கு கோயம்புத்தூர் 4.4 லேக்ஸ் கவர்மெண்ட் கோட்டா, 13.5 லேக்ஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா, 24.5 லேக்ஸுக்கு என்ஆர்ஐ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், 21.5க்கு வந்து என்ஆர்ஐ லேப்ஸ்டு. ஓகேங்களா? மேல்மருவத்தூரில் கவர்மெண்ட் கோட்டாக்கு 4.5 லேக்ஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டா 13.5 லேக்ஸ், என்ஆர்ஐக்கு 24.5 லேக்ஸ், என்ஆர்ஐ லேப்ஸுக்கு 21.5 லேக்ஸ். கேஎம்சிஹெச் கோயம்புத்தூரில்
4.35 lakhs கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா 13.5 lakhs. அடுத்தது என்ஆர்ஐக்கு 24.5 lakhs, என்ஆர்ஐ லேப்ஸுக்கு 21.5 lakhs. அருணை மெடிக்கல் காலேஜில் 4.5 lakhs கவர்மெண்ட் கோட்டாக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 13.5 lakhs, 24.5 lakhs என்ஆர்ஐ கோட்டாக்கு, 21.5 என்ஆர்ஐ லேப்ஸ் இருக்குது. இந்திரா மெடிக்கல் காலேஜ் திருவள்ளூரில் 4.5 lakhs கவர்மெண்ட் கோட்டாக்கு, 13.5 lakhs மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு, 24.5 என்ஆர்ஐ கோட்டாக்கு, 21.5 lakh என்ஆர்ஐ லேப்ஸ் இருக்குது. சுவாமி விவேகானந்தா நாமக்கல் 4.5 lakhs கவர்மெண்ட் கோட்டா, 13.5 மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐக்கு பார்த்தீங்கன்னா 24.5 lakhs, என்ஆர்ஐ லேப்ஸ் இருக்குது 21.5 lakhs. நெக்ஸ்ட்டு பனிமலர் சென்னை, இங்கே பார்த்தீங்கன்னா 4.5 lakhs கவர்மெண்ட் கோட்டா, 13.5 lakhs மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐக்கு 24.5 lakhs, என்ஆர்ஐ லேப்ஸ் இருக்குது 21.5 lakhs. செயின்ட் பீட்டர்ஸ் கிருஷ்ணகிரி 4.5 lakhs கவர்மெண்ட் கோட்டா, 13.5 lakhs மேனேஜ்மெண்ட் கோட்டா, 24.5 lakhs என்ஆர்ஐ லேப்ஸ்டு, 21.5 என்ஆர்ஐ லேப்ஸ்டு. சாரி, இது 24.5 என்ஆர்ஐ கோட்டாக்கு, 21.5க்கு என்ஆர்ஐ லேப்ஸ்டு. மாதா மெடிக்கல் சென்னை 4.35 கவர்மெண்ட் கோட்டா, 13.5 மேனேஜ்மெண்ட் கோட்டா, 24.5 என்ஆர்ஐ கோட்டா, 21.5 என்ஆர்ஐ லேப்ஸ்டு. நெக்ஸ்ட்டு நந்தா பெருந்துறை ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் 4.5 lakhs கவர்மெண்ட் கோட்டா, 13.5 மேனேஜ்மெண்ட் கோட்டா, 24.5 என்ஆர்ஐ கோட்டா, 21.5 என்ஆர்ஐ லேப்ஸ்டு. பிஎஸ்பி காஞ்சிபுரம் 4.5 கவர்மெண்ட் கோட்டா, 13.5 மேனேஜ்மெண்ட் கோட்டா, 24.5 என்ஆர்ஐ கோட்டா, 21.5 என்ஆர்ஐ லேப்ஸ்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னைக்கு 1 லட்சம் ரூபாய் பார்த்தாச்சு. கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வந்து செல்ஃப் ஃபைனான்ஸில் இருக்கக்கூடிய லீஸ்ட்டு ஃபீஸ் வாங்குகிற ஒரே காலேஜ் 53,000. ஓகேங்களா? சரி, அடுத்தது ப்ரைவேட் யூனிவர்சிட்டி ஒரு 3 யூனிவர்சிட்டி இருக்குது. அதில் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டானா 5.4 lakhs, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 16.2 lakhs, என்ஆர்ஐ கோட்டாக்கு 29.4 lakhs, என்ஆர்ஐ லேப்ஸுக்கு 25.8 lakhs. ஸ்ரீ வெங்கடேஸ்வராவுக்கு 5.4 lakhs, சாரி 5,40,000. அடுத்தது மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 16,20,000, என்ஆர்ஐ கோட்டாக்கு 29,40,000, என்ஆர்ஐ லேப்ஸுக்கு 25,80,000. தனலட்சுமி சீனிவாசன், இந்த மூணுமே உங்களுக்கு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. கவர்மெண்ட் கோட்டாக்கு 5,40,000, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 16,20,000, என்ஆர்ஐ கோட்டாக்கு 29,40,000, என்ஆர்ஐ லேப்ஸுக்கு 25,80,000. அடுத்தது பிடிஎஸ்சில் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் சீட்டு கிடச்சிது அப்படின்னா 2,50,000, மேனேஜ்மெண்ட் கோட்டானா 6 lakh, என்ஆர்ஐ கோட்டானா 9 lakhs. ஸோ இதுதான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரியினுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இது டியூஷன் ஃபீஸ் மட்டுமே. கல்லூரிகளில் உங்களுக்கு கல்வி கட்டணத்தை தவிர இதர செலவினங்கள் அப்படின்ற பேரில் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபீஸ் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் கல்லூரியில் போய் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஓகேங்களா? இதில் வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் இன்க்ளூட் பண்ணல, அதே போல் மெஸ் பில் இன்க்ளூட் பண்ணவில்லை. ஓகேங்களா? டெபாசிட், அதாவது ஹாஸ்டல் டெபாசிட், காசு அண்ட் டெபாசிட், அது இன்க்ளூட் பண்ணல. ஓகேங்களா? அதெல்லாம் வந்து கல்லூரியில் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அட் த டைம் ஆஃப் அட்மிஷனில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் ஃபீஸில் என்ன விதமான மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அப்டேட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும், நம்ம சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.